வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி ஆர் வாட்சிங். நாங்க கோமதி தேசி. நிறைய பேர் வந்து நிறைய ஆதரவுலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபைன், நல்லா பேசுறீங்க அண்ட் கொஞ்சம் வந்து சேஃபா இருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க டிஎம்கே பத்தி அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் தேங்க்ஸ், அந்த அளவுக்கு நம்ம பெருசா எதுவும் பேசல, லைட்டா தான் பேசியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் டிஎம்கே வந்து ஒரு விஷயத்த சொல்லி பண்ணாம இருந்திருப்பாங்க, எல்ஸ் வந்துட்டு தப்பு தப்பா ஒளரி அடி வாங்கின சம்பவம்லாம் இருக்கும்ல, அதை தான் பார்க்க போறோம். யூஸ்வலாவே ஒரு பொதுக்குழு கூட்டம் இல்லை அப்படின்னாலோ, இல்லை வந்துட்டு ஒரு மக்களை சந்திக்க போறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய வார்த்தையில ஒரு நிதானம் இருக்கணும், நிறுத்தம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா திமுகவுடைய ஆட்சியில ஆரம்ப தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இது வந்து யாருக்கிட்டயுமே இருக்காது அப்படின்றதுக்கு வந்து இந்த வீடியோல சார்பா இருக்கும். முதல் வீடியோ என்ன அப்படின்னா, எங்களை கருண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. ஓகே, ஒரு அம்மா கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. அவங்க எவ்வளவு ஒரு டிப்ரெஷன்ல இருந்தா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா நீங்க வந்து எங்களை இது பண்ணிடுங்க சார், எங்களால முடியாது சார் அப்படின்றாங்க. அதுக்கு நம்மளுடைய தலைவர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சரிம்மா நன்றி நன்றி. எந்த அளவுக்கு நம்ம ரீசெண்ட் டேஸா ஒரு மீம்லாம் பார்ப்போம்ல, மீன் வைல் மை கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்ற மாதிரி, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. கருணை கொலை பண்ணா சரிம்மா நன்றி. இந்த ஜெயக்கடா காமெடி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து குழந்தைகிட்ட வந்து கொடுத்து, என்னோட குழந்தைக்கு வந்து பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் நேம் சொல்லுவாங்க. இவர் வந்து ஜெயக்கடா மகனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேன், கொடுமையே கருணாநிதினு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் போய் எங்க சந்திக்கிறதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கு. முத்துவேல் கருணாநிதியா? அப்போ நீங்க ஸ்டாலின் இல்லையா? இத்தனால வந்து நீங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் வந்து சிஎம் ஸ்டாலின் கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன அப்படின்னா முத்துவேல் கருணாநிதினு சொல்லிட்டு இருக்கீங்க, கொடுமையே. நெக்ஸ்ட் ஒன். முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன். எனது அரசின் முதல் 100 நாட்கள் போர்க்கால அடிப்படையில உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும். இதற்கு நான் பொறுப்பு. வேற ஏதோ ட்ரோல் வீடியோ போல. ஓகே ஓகே, I'm not supposed to do this. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கல. ஒரு பர்சன் வந்து இதை அனுப்பிச்சு இது வந்து இதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இந்த கும்கி படம் சாங் இருக்குல்ல, அதை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் டிஎம்கேகாகவே, டிஎம்கே உடைய ஆட்சிக்காகவும் டிஎம்கேக்காகவும் வந்துட்டு இந்த சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த லைன் வரும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம். நான் வந்து தனியா காப்பிரைட்ஸ் வரல அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் தனியா அப்லோட் பண்றேன், பாத்துறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ. ஓகே, இது வந்துட்டு ஒரு ஹெல்ப்லைன் வீடியோ. என்ன அப்படின்னா, அவங்களுடைய தொகுதி மக்கள் வந்துட்டு அவர் கால் பண்ணுவாரு, யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ இதே இன்சிடென்ட் வந்து நேத்து அந்த எஸ்ஐஆர் வீடியோ ஒன்று போட்டிருப்பாருல்ல, அதுல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு. நாங்க எங்க ஆஃபீஸ்ல உட்காந்து எல்லாரும் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறோம். ஒன்னு நாட் ரீச்சபிள் வருது, செகண்ட் டைம் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இதுக்கு பருத்தி மூட்டை கூடவுல இருக்கலாம்ல, எதுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்தீங்களா, ஏமாத்துறீங்க? நாங்க வந்து எவ்வளவு பொறுப்பா சில விஷயங்கள்லாம் பண்றோம், அதெல்லாம் சரி. நெக்ஸ்ட் வீடியோ. இது வந்து அவங்களுடைய சொந்த காசுல சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ரீசெண்டா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுல, டிடிஎக்கெல்லாம் சாம்பார் குடிச்சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களே, இதோ இந்த மாதிரி ஒரு சாம்பார் இருந்தா நான் பிரைமரி ஸ்கூலுக்கே போவனே அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களே, அதுல சில விஷயங்கள் வந்து சொந்த காசுல தானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி சில விஷயம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லவா, டிடிஎக்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, இந்த சாம்பாரை சாப்பிட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட மாட்டேன்ல, அடங்கொக்கா மக்கா உனக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு திமுக காரன் நினைச்சிருப்பான். சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், கீரை சாதம் இதெல்லாம் போடுறாங்களா? ஸ்கூல்ல 5 நாளுமே சாம்பார் தரும். 5 நாளுமே சாம்பார் போடுறாங்களா? அவர் என்ன சொல்றாரு, தக்காளி சாதம், கீரை சாதம், புளி சாதம் இதெல்லாம் போடுறாங்களா? 5 நாளும் சாம்பார் மட்டும் தான் போறீங்க. அப்புறம் அந்த மெனு எதுக்குடா, எதுக்கு குப்பல் கடாசுங்க? என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா? மயக்கம் போட்டு விட மாட்டேன்னு இவங்களே போதும் போல. எப்படியாவது
படிச்சிருக்கன்றாங்க. நீங்க கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க. வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க. ஐயாவுடைய ஆட்சியில மடிக்கணினியும் கொடுக்கல, சைக்கிளும் கொடுக்கல. நீங்க இப்ப யார சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சோ இட்ஸ் நாட் அபவுட் இவரு தான் வந்துட்டு உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் படிக்க வைக்கிறாரு அப்பெல்லாம் கிடையாது. கட்டணம் இல்லாம இருந்தாலே நீங்க படிங்க அப்படின்றாங்க. அந்த இந்த இடத்துல வந்து எம்.கே. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே குறிப்பிடல. தட்ஸ் கிரெடிட் நாட் ஃபார் யூ மேன், சாரி சொல்லிதான். மாதம் போது இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த 1000 ரூபாய் எனக்கு காணாதுதான். இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த 1000 ரூபாயில வந்து நான் நல்லா இருக்கேன் அப்பெல்லாம் அந்த பையன் சொல்லு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு பத்தாதான், பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஓகே, நம்ம சொல்றோம்ல, நீங்க வந்து பஸ்ல போறீங்க, இல்ல வந்து நீங்க கார்ல போறீங்க, நீங்க மேல் தட்டுல இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு அந்த 1000 ரூபாயோடைய மதிப்போ இல்ல அந்த ஃப்ரீ பஸ்ஸோடைய மதிப்போ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த 1000 ரூபாய் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த பணமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த ஃப்ரீ பஸ்ன்றது ஸ்டாலின் அவர்களுடைய இல்ல அங்க இருக்க அமைச்சர் அவர்களுடைய பணத்துல இல்ல அவங்களுடைய சம்பளத்துல கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளுடைய வரி பணத்துல நம்ம யூஸ் பண்றோம். அதை வந்துட்டு நீங்க அவரை வந்து உயர்த்தி பேசி அவரால் தான் அது ஒரு ஸ்கீம், அது ஒரு ஸ்கீமா எடுத்துக்கினா இட் வில் பி ஓகே. அதர் தன் தட் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் தான் பண்ணாரு, ஸ்டாலினோட சொந்த காசுல பண்ணாரு, ஸ்டாலினோட இதுல பண்ணாரு, அதெல்லாம் கிடையாது. அவரோட சொந்த காசுல எல்லாம் நம்ம காசுல தான் அவங்களுக்கு சொந்தமா நிறைய பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேன். இதுல கட் பண்ணிடுறேன். 1499 அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1172 இல்ல, எனக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல எம்.கே. ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கணக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு 150 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 150 1150 அப்படின்னு சொல்றவங்க தான் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல வந்து எம்.கே. ஸ்டாலின் ஆகட்டும். இதை வந்து ஒரு ட்ரோல் வீடியோவா எடுத்து போட்டிருந்தாங்க. If you want அப்படின்னா I can attach that video. And other than that, இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காங்கல்ல ஒரு அக்கா, அந்த அக்கா பேரு வைஷ்ணவின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல நான் விஜய் அவருடைய தீவிர ரசிகை, எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் டிவிகேல இருந்து அங்கிருந்து அப்படியே வந்து தாவிட்டாங்க. அவங்க தாவுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எனக்கு கரெக்டான பிளேஸ் கொடுக்கல, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல எனக்கு புரியல, இப்ப திமுக என்ன உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த அக்காவுமே இப்ப திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா 1950 அப்படின்றத 1950 1850 இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சிம்பிளான ஒரு நம்பரை கூட உங்களால சொல்ல முடியாம தட்டி தடுமாறி மோதி, எனக்கு தெரியல அது கேமரா ஃபியரா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கீங்க, ஒரு பதவியில இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அது கரெக்டான ஒரு உச்சரிப்பு அப்படின்றது இருக்கணும்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் கரெக்டான உச்சரிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இடமே கிடையாது. நீங்க மேயர் பிரியா அவர்களை எடுத்துக்கோங்க, சிஎம் ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கோங்க, அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்காங்க, புதுசா ஒரு அக்கா கொசூர் அக்கா சேர்ந்திருக்காங்களா, அந்த அக்காவை எடுத்துக்கோங்க. இவங்க யாருமே அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பை சரியா நிறுத்தி நான் எந்த இடத்துலயுமே பார்த்தது கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு உள்ள இருந்திருக்கு. சோ ஒரு சிஎம் இருக்காரு அப்படின்னா அவர் பொது இடங்கள்ல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. அவர் வந்து கோவமா பேசினாலும் அது வந்து மீடியால காட்ட போறாங்க, அவர் கோவமா பேசாம நல்லா பேசினாலும் காட்ட போறாங்க, அவர் அறிவு சார்ந்து பேசினாலும் காட்ட போறாங்க, அவர் முட்டாள்தனமா பேசினாலும் காட்ட போறாங்க. எப்படி இருந்தாலும் அவரை வந்துட்டு காட்டதான் போறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு காமன் சென்ஸ், காமன் நாலேஜ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் கூட இல்லாத அளவுக்கு ஒரு கட்சி இருக்கா அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. மத்தபடி எந்த ஒரு வன்மமும் கிடையாது. டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். Until this is signing off, விஜய் கோமதி தேசிங். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.